அற்புதமாய் வந்து மேலினேன். முதல் தம்பினால் சாதாரண வீரர் முதல் தம்பினால் சாமானே அவையடக்கம் இது அரச கட்டளை. உன் வாயிலே வேறு மாதிரி வார்த்தை வந்தால் உன் அவையே துண்டி தொடுவேன். சத்தப்படாதீங்க. வருகின்ற தருணத்திலே தீபமொழியும் தெய்வமான சபையும் திரளான மேடை அமைத்திருக்கின்றது. இந்த மேடையை பார்த்தால் எவ்வளவு ஒரு விசித்திரமாக இருக்கின்றது. கண்டிப்பா விசித்திரமா தான் இருக்குது மகாராஜா. அமைச்சரே மகாராஜா ஏடாங்க பேச்சு நம்ம கமெண்ட் இல்ல. ஆமா நேரம் ஆயிட்டு இருக்குது. ஆமா நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம்னு சொல்றாங்க. ஆமாங்க உண்மைதாங்க. இருந்தாலும் இருக்கட்டும். தீபமொழியும் தெய்வமான சபையும் திரளான மேடை அமைத்திருக்கின்றது. இந்த மேடையை பார்த்தால் எப்படி இருக்கின்றது சொல்லுங்க. மலர்ந்த முக வாழ்க்கை என்ப வள்ளுவர் குரல். கடமையும் கண்ணியம் கற்பாடு அண்ணாவின் பொன்மொழி. குருவை மறவாதே குரு காணிக செலுத்தவன் அன்றோர்கள் பழமொழி. பெரியோரை கண்டாய் மரியாதையாய் நடவும் பெருமையை விடவும் பொறுமையை கடைபிடி. பெருமையை விடவும் பொறுமையை கடைபிடிக்கணும். பெருமையை விடவும் பொறுமையை கடைபிடிக்கணும். பெருமையை விடவும் பெருமையை அடங்க ஏதாவது அடிவா. பெருமையை விடவும் பொறுமையை கடைப்பிடி. தாய் தகப்பன் மனம் நோகாமல் கற்பீர். கற்றவர உதவி சனம் பேசாதே. நான் என்கிற கருவத்தை கொள்ளாதே. கற்றவருக்கு தெரியுமா கல்லினுடைய அருமை. பெற்றவருக்கு தெரியுமா பிள்ளைனுடைய பெருமை. 10 மாதம் அங்கத்திலே சுமந்து 3000 தசவநாடி பெற்றெடுத்த என் தாய் குலம் எல்லாம் அலைக்கடல் போல் சொல்லுள்ளார். கல்லெல்லாம் கூடினால் மாணிக்க கல்லாகுமா? சொல்லெல்லாம் சேர்ந்தால் அச்சர சொல்லாகுமா? 1000 ஒரு சொல் அச்சர சொல். லட்சத்தில் ஒரு கல் மாணிக்க கல். அக்கினி வேள்வியிலே சம்பு மகாரிஷி ஏகத்திலே சிவனுடைய வேர்வையிலே உதித்த வன்னிய ஜெகாமணி போற்ற குலமல்லவா. அமைச்சரே வன்னிய நாட்டான் வந்தவர்க்கு இல்லை என்று சொல்ல மாட்டான். அண்டினவர்களை ஆதரிப்பான். உட்பிட்டவரை உள்ளளவு நினைப்பான். உண்டினவரை மூச்சு பிடிப்பான். இப்படி நம்ம வன்னிய குலம் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இன்னும்
இதுங்கள ஊராண்டி வளர்த்து. ஊராண்டி வளர்த்து கிராமத்திலே துன்பம் துயரமெல்லாம் முடித்து புண்ணியத்தை தேடி ராமசாமி படையாச்சி சரிகை கிரகை யோனம் யோகம் என்று சொல்லக்கூடிய செற்ற சாலுவாக சாமி இப்ப சாட்சிகளை நடந்து விட்டார். அவருடைய இறுதி சடங்கை முன்னிட்டு உற்றார் உறவினார் சொந்த பந்தம் சேர்ந்தார். யாவற்றார் மேலும் ஒன்றாக கூடி ஒரு இரவு கலை நிகழ்ச்சி என்று சொல்லக்கூடிய அன்புக்கும் பண்புக்கும் உயிருக்கும் மேலான அருமை தம்பி ஆகிய எப்படி லாரிபாளையத்தில் சேர்ந்த ஒண்டி கடையில் வாசம் செய்து வரக்கூடிய வெங்கடேஷ் கிட்ட தாம்பூலத்தை கொடுத்து ஒரு இரவு சதநாட்டியம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை தொடங்கி வைத்தார் அல்லவா? இந்த நாடகத்திலே நான் யார், என் நாட்டை சேர்ந்தவன், என்னை பற்றி என்ன நடக்க வேண்டும் தெரிந்தாயா? எப்படி விளக்கமாக சொன்னால் புரிந்து கொள்ளுங்கள். தென்னம் தெளிவாக செந்தமிழிலே தேங்காய் உடைப்பதை போல் எடுத்துரைக்கின்றேன். செவி கொடுத்து ஆமதிக்க வேண்டும். அறிவா எப்படி குருநாடு குருகுலம் என்று சொல்லக்கூடிய குந்தி மத்தாதேவிக்கும் பாண்டு மன்னனுக்கும் பிறந்தவர்கள் ஐவராஜரிலே 2 பேருக்கு இளையவன், 2 பேருக்கு மூத்தவன், 11 காரண பெயர், 12 லட்சணம் பொருந்திய 32 அழகு வாய்ந்த அர்ஜுன மகாராஜா என்று என்னை யாவரும் போற்றுவார். நாங்கள் ஆளும் தேசமோ தில்லி மாநகரம் அஸ்தாபுரத்திற்கும் மேற்கு திசையில் இருக்கக்கூடிய இந்திரபிரசத்தை அண்ணாவாகி தர்மருக்கு பட்டம் தரித்து ஆண்டு வரும் நாளையிலே எங்களுடைய வாழ்க்கையில இல்லாத வாழ்க்கையில் என்ன சதி நடந்தது என்று தெரியுமா? சொல்லட்டுமா? அப்பப்பவி செய்த வஞ்சகத்தால் பரவான சத்தம்மாடா பரவானம் சத்தம்மாடம்
வஞ்சகனாகிய துரியோதனன் செய்த வஞ்சகத்தால் இந்த மண்ணால் பகை ஏற்பட்டு 12 ஆண்டு வனவாசம் ஒரு ஆண்டு அஜ்ஞாத வாசம் கழித்து வந்தால் பங்குள்ள பிரகாரம் பாதி நாடு தருவன் என்று குருபெரியோர் சபையிலே கட்டளையிட்டான். பஞ்சகன் செய்த கட்டளைப்படி யாதவன் அருள் பெற்று சூரிய பகவான் கொடுத்த அச்சி மாத்திரத்தை கரத்திலே பற்றி இவர் ராஜர் மட்டமா பன்னீராயிரம் வேத பிராமணன் குருவாகிய தௌமையரோடு சென்று காடெல்லாம் முடித்து 12 ஆண்டு காட்டிலே காலத்தை போக்கினோம். யாரு இதெல்லாம் கேட்க போறா நண்பா? முதல் சூரியவனம், 2வது ராமர சிவனம், 3வது முருக்க மகார சிவனம், 4வது காலப்பைரவனம், 5வது சைந்தோவனம், 6வது காமதேன் பர்வதம், 7வது கந்திரு பர்வதம், 8வது குடும்பகார சிவனம், 9வது ரோமரி சிவனம், 10வது பாலைவனம், 11வது சவாமிருகவனம், 12வது ஊர்குடி வனம் என்று சொல்லக்கூடிய காசிவனம். 12 ஆண்டும் காட்டிலே காலத்தை போக்கினோம். 13வது அஜ்ஞாத வாசத்திலே பாண்டவர்கள் உருவமாக இருக்க வேண்டும். உருவத்தோடு கண்ணால் கண்டால் மீண்டும் 12 ஆண்டு ஓட்டுவேன் என்று கட்டளையிட்டான். சூரியனுடைய கட்டளைக்கு மெச்சி எப்படி குருவாகிய தௌமையருடைய வார்த்தை அறிந்து பகவானுடைய வார்த்தை அறிந்து பிளாடமன்னனிடம் சென்று கடுமைக்கு சென்றோம். அண்ணாவாகி தர்மராஜர் கெங்குப்பட்டராகவும் 16,000 கஜேந்திர பலம் படைத்த மதகரி வீமச்சேனன் ஒரு சமையல் செய்யக்கூடிய பலாயனாகவும் நகுலன் சகாதியவன் தந்திரபாலர் என்று சொல்லக்கூடிய குதிரபோகனாகவும் ஆடு மாடு மேய்க்கும் தோழராகவும் உருவத்தை மாற்றினார்கள். என்று சொல்லக்கூடிய பாஞ்சாலியம்மன் அருமைக்கற்ற உருவத்தை மாற்றி பிளாடராஜன் தேவியாகிய சுதர்கனா தேவிக்கு பணிவிட செய்வதற்கு ஒரு பணிப்பெண்ணாக உருவத்தை மாற்றினார்கள். அத்தனார் ஈசனை பார்த்தாயா? வலதுபுறம் பெண்முகமும் இடதுபுறம் ஆண்முகமாக நாடக சாலையிலே பிளாடராஜன் குமார்த்தி ஆகிய புத்தருக்கு நடினம் நாட்டிய கற்றுக் கொடுக்க ஆணுமில்லா பெண்ணுமில்லா நான் பேடியாக உருவம் எடுத்தேன் மந்திரிமார. விளாட தேசம் முடித்து 14வது உபலாயப்பட்டணம் வந்து விளாடராஜனுடைய இன்னலெல்லாம் தீர்த்ததற்கு அந்த விளாட ராஜனாகப்பட்டவன் உபலாய பட்டணத்தையே எங்களுக்கு சீதனமாக கொடுத்தானா? சீதனமாக கொடுத்து தனது குமார்த்தி ஆகிய உத்தரகுமாரியை என்ன திருமணம் செய்து கொள்ள சொன்னார்கள். ஏனென்றால் நான் குருவு, அந்த அம்மனியோ எனக்கு சிஷ்யன். அதுபோல எனக்கு திருமணம் வேண்டாம், என் மைந்தனாகிய அபிமன்யும் இருக்கின்றான், அபிமன்னனுக்கு திருமணம் செய்து வைப்பாய் என்றும் திருமணம் செய்து ராஜ்யத்தை சீதனமாக கொடுத்தார்கள். இப்படி அது மட்டுமில்ல, யாதவன் அருளாள 18 நாள் பாரத போர் வைத்து 8,84,000 அதிர்மேல் கொண்ட 12,000 காலவிஸ்லம் பொருந்திய சமபூமி சமபூமியிலே உத்தகலம் நடந்து யுத்தத்திலே 11 ஜானாதி ஜான எல்லாம் அடித்து மண்ணோடு மண்ணாக அடித்து அண்ணாவாகி தர்மருக்கு பட்டம் தரித்து பாண்டவால் தலைமுறையோ இன்றோடு 36வது ஆண்டு தலைமுறை நடக்கின்றது. அப்படி நடக்கும் காலங்களிலே யாது விஷயமோ தெரியவில்லை. என்ன என்னிடம் ஏதாவது கேட்க விரும்புறியா? ஒன்னும் விரும்பலைங்க. ஏனென்றா உனக்கு பெண் ஜாதி இருக்குதா இல்லையான்னு கேட்பேன். முதல் கல்யாணம் பாஞ்சாலி, 2வது கல்யாணம் நாகக்கண்ணி, 3வது கல்யாணம் சித்ராங்கதை, 4வது கல்யாணம் சுபத்திரை. இதுதான் மகாபாரதத்தில் இருக்கும் இந்த 4 பெண் ஜாதிகள். 5வது கல்யாணம் அல்லி, 6வது கல்யாணம் பவளக்கொடி, 7வது கல்யாணம் ஏகராஜன் குமார்த்தி ஆகிய பின்னொழியால், 8வது கல்யாணம் அதலை விதலை நிராதலை சொர்க்கம் மத்திய பாதாள குகை. பாதாள லோகத்தை அரசாட்சி செய்யக்கூடிய பாதாளரக்கன் தங்கையாகிய ஓகவதியை கல்யாணம் செய்தேன். இப்படி எனக்கு 8 மனைவிமார்கள். நண்பா, அப்படி இருந்தாலும் ஒவ்வொன்றாக பேசினால் பெரிய நாடகத்தை வைத்து விட்டோம். பாண்டவருடைய வைகுந்த பதவி வைத்துள்ள நாடகம் ஒரு புண்ணியமான கதை அமைந்திருக்கின்றது. யாது காரணமோ தெரியவில்லை, எங்க அண்ணாவாகிய மதகரி வீமச்சேனம் என்ன வரும்படியான உத்தரவு வளர்த்திருக்கின்றார்கள். அதற்கு முன்பதாக சென்று என் தம்பி ஆகிய நகுலன் சகாதேவனை நான் அழைத்ததாக சீக்கிரமாக அழைத்து வருவாய்.